அனைவருக்கும் அருள் சரவணனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு பதிவு வந்து ராமகிருஷ்ண மடத்தில் சமீபத்தில் இந்த உபனிஷத் புக்குங்கள்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். வாங்கி கொஞ்சம் நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அதை இப்போது சமீபத்தில் எடுத்து படிக்கும்போது நல்ல விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கணுன்ற அந்த ஒரு தன்மை எனக்கு இருந்தது. அது படிக்கும்போது எனக்கு உள்ளுக்குள்ளே இந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை எளிதாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மையை வந்து உபனிஷத்துக்களில் வந்து எல்லாரும் எடுத்து படிக்கிறோமான்னா இல்லை. அப்போது இந்த உபனிஷத்துக்களில் வந்து எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தன்மையை வந்து அந்த ராமகிருஷ்ண மடத்தில் அந்த புத்தகங்கள் போட்டிருக்கு. அது ரொம்ப நாளாகவே இருக்குது. சில விஷயங்கள் வந்து நம்ம பார்வைக்கு சில நேரத்தில் தான் கிடைக்கும். அந்த மாதிரி அந்த இதை கிடைச்சது வந்து எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம். அதில் வந்து பொதுவாக வந்து இந்த வேதங்களில் வந்து வேதங்களுடைய அந்தங்களாக இருக்கிறது வந்து உபனிஷத்துக்கள். ரிக், யஜுர், சாமம், அதர்வணம்ன்ற 4 வேதங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த 4 வேதங்களில் அதர்வண வேதத்தில் வந்து இந்த நான் சொல்லக்கூடிய இந்த உபனிஷத் முண்டக உபனிஷத்துன்னு சொல்லி ஒரு உபனிஷத். முண்டகம்னா மழித்தல்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா முண்டகம்ன்றது வந்து தெளிதல்னு அர்த்தம். அப்போ எதுலேருந்து தெளிதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிழல் உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். நிழலை வந்து நிஜம்னு நம்பி வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த நிழல்லேருந்து நிஜத்துக்கு போகக்கூடிய ஒரு பாதையை காட்டுறது வந்து இந்த முண்டக உபனிஷத்து. எனக்கு அதில் ஓரளவுக்கு ரத்தின சுருக்கமாக என்ன சொல்ல முடியுமோ அதை உங்களுக்கு சொல்லலாம், பகிர்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவு இது பண்ணேன். இதில் என்ன பெருசாக மெயினாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, எல்லா உபனிஷத்துக்களிலும் ஒரு ஆரம்பிக்கும் போது ஒரு சாந்தி மந்திரத்தை கொடுக்குறாங்க. இந்த சாந்தி மந்திரத்தை நம்ம படிச்சுட்டு நம்ம ஆரம்பிக்கிறது மூலமாக நல்லா இருக்குன்ற மாதிரி அந்த பதிவில் கொடுக்குது. இதில் முக்கியமானது, இதில் என்ன விசேஷமாக சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம எப்படி எது வந்து உண்மையானது அப்படின்னு நம்பிட்டு இருக்கோமோ அதெல்லாம் உண்மை இல்லாத தன்மைக்கு என்னைக்கு மாறுதோ அப்போ தான் நமக்கு வந்து அதை பற்றியான ஒரு தெளிவே நமக்கு கிடைக்குது. அது வரைக்கும் நம்ம ஏதோ ஒன்றத்தை அதுதான் நிஜம்னு சொல்லி நம்பி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போது இந்த இறைவன் வந்து எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு இது உருவமாகவும் இருக்கிறதும் அருவமாகவும் இருக்கிறத இதை எப்படி நம்ம பிடிக்கலாம், நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத வந்து இந்த உபனிஷத்துக்கள் வந்து விளக்குது. இதில் இதை வந்து மெயினாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இறைவன் வந்து எல்லா இடங்கள்ல இருந்தால் கூட அதை நமக்கு எப்படி நம்ம தேடுறது, எப்படி பிடிக்கிறதுன்ற அந்த ஒரு இது கண்டிப்பாக உண்டு. அந்த ஒரு தேடல் இருக்கும். அறியாமையிலேருந்து நம்ம வந்து விழிப்புணர்வுக்கு மாறத்துக்கான தெளிவு வந்து ஒரு மனுஷனுக்கு வேணும். நம்ம எல்லாமே வந்து புத்தி கொண்டு நம்ம இது பண்ணுறது வந்து இருதயத்தை கொண்டு அந்த இதயத்திலிருந்து நம்ம இறைவனை தேடும் போது அந்த இறைவனை வந்து பார்க்கும் போது நமக்கு எல்லாமே கிடைக்குன்றாங்க. சரி, அது எப்படி அமையுது, எப்படி நடக்குது அப்படின்றதுக்கு அவங்க அழகான விளக்கங்கள் கொடுக்குறாங்க. இதுக்கு முக்கியமான பல வழிகள் கொடுத்தாலும் அதில் ஒரு முக்கியமான ஒரு வழியாக வந்து பிரணவ தியானம் சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. இப்போது பொதுவாக பிரணவ தியானம்னா எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் இது எப்படி வந்து உபனிஷத்துக்குள்ள இது எப்படி சொல்லணும், எப்படி அதை நம்ம செய்யணுன்றதை வந்து அழகான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஒரு ஒரு கொம்புலேருந்து ஒரு தேனை ஒரு கொம்பில் எடுக்கும் போது அந்த தேன் சொட்டும் போது எந்த அளவுக்கு மெதுவாக அந்த விஷயம் நடக்குதோ அதே மாதிரி இந்த ஓம்ன்ற மந்திரத்தை வந்து என்ன பண்ணணுமானா, மிகச்சிறிய ஒரு சப்தத்துலேருந்து ஆரம்பித்து உயர்ந்த சப்தத்துக்கு கொண்டு போய் திருப்பி மிகச்சிறிய சப்தத்துக்கு கொண்டு வரணும். இப்போ உதாரணமாக பாருங்களேன், ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறம் ஒரு ஓம் முடிச்சது கொஞ்சம் கேப் விட சொல்கிறாங்க. திருப்பி அந்த ஓமை ஸ்டார்ட் பண்ணிட்டு ரொம்ப சின்னதுலேருந்து ஆரம்பித்து பெரியதுக்கு போய் திருப்பி சின்னதில் முடிக்கணும்.
இந்த மாதிரி பண்ணும்போது திருப்பி 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 பண்ணும்போது என்ன ஆகுமானா, இந்த ஓம்ன்றதோட நீ 2 கலந்துருவ. ஓம்ன்றது வந்து 2 கலக்கும்போது ஒரு பெரிய மாற்றத்த குடுக்கும். நீ ஓமாகவே மாறிடுவன்றாங்க. இந்த ஓம்ல இருந்து தான் இந்த உலகமே தோன்றியிருக்கு. அவன் இந்த உலகம் மட்டும் இல்ல, படைக்கப்பட்டவனும் அதில தான் இருக்கிறானா, படைக்கப்பட்ட பொருள்களும், படைக்கப்பட்ட உயிர்களும் அதில தான் இருக்கான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அந்த மந்திரத்த அழகா திருப்பி ஒரு முறை சொல்றேன். இத வந்து கண்ண மூடி ஒவ்வொரு நாளும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் விடாமல் உன்னுடைய முயற்சிய நீ செய்யும்போது அது நடக்கும்ன்றாங்க. இப்போ அதுக்கு எடுத்துக்காட்டா கூட சொல்லலாம். பொதுவா அ இந்த நீர் கொதிநிலை பார்த்தீங்கன்னா, 100 டிகிரி இருந்தா மட்டும் தான் கொதிக்குது இல்லையா? இத வந்து அது ஒரு 60 டிகிரில கொதிக்குமான்னா இல்ல. அப்போ அதுக்கான ஒரு நிலை வச்சிருக்காங்கல்ல, அதே மாதிரி தான் எந்த ஒரு செயலுக்கும் அதுக்கான பிரதிபலன் வந்து நம்ம உடனே எதிர்பார்க்குறோம். இந்த உடனேன்றது வந்து கண்டிப்பா எந்த ஒரு விஷயத்துலயுமே நடக்காது. அது நீ ஒரு எக்ஸாமுக்கு நீ ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு செயல் செய்யறதா இருந்தாலும் சரி, உன்னுடைய 100க்கு 200% அ பயிற்சியும், அதுக்கான சமர்ப்பணமும் இருந்தா மட்டும் தான் அது நடக்கும். அப்போ இந்த ஓம் மந்திரத்த நம்ப ரெகுலரா நாள்தோறும் கடைப்புடிச்சு, இந்த உபனிஷத்துக்கள்ல ரொம்ப முக்கியமா இத தான் சொல்றாங்க. முடிஞ்சா அடுத்தடுத்த பதிவுகள் நெறைய இதில இந்த மாதிரியான விஷயங்கள பகிர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ உபனிஷத்துன்றது வந்து ரொம்ப கஷ்டமோ, இல்ல வெளிய தெரியாத ஒரு விஷயமோ கிடையாது. நம்போ அத கூட நம்மளுடைய எளிமையான வாழ்க்கையில நம்ம இத கடைப்புடிச்சு நம்மளால பண்ண முடியும். அதனால உங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த பதிவு உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. வாழ்த்துக்கள். நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம். நன்றி, நன்றி, நன்றி.